ஹலோ எவ்ரிவன், சர்னா கிரியேஷன்ஸ் ஆர்ட் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் லைட்ஸ் அண்ட் ஷேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம டயக்ராம் இல்லை இமேஜ் எது வரையும் போதும் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஒன்று வந்து லைட் வந்து எங்கேருந்து வருது. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறோன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சோர்ஸ் எங்கேருந்து லைட் கிடைக்குது, அதோட ஷேடோ வந்து எந்த பக்கம் இருக்கும், இதை ரெண்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சர்க்கிள் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பேர் ஷேப்க்கு லைட் வந்து இங்கேருந்து கிடைக்குது. ஏதோ நேச்சர் லைட், சன்லைட் இல்லைன்னா சோர்ஸ் ஆஃப் எனி லைட் இங்கேருந்தே வருது. இது வந்து டைரக்டாக இந்த ஸ்பியரில் ஹிட் ஆகும்போது இந்த இடத்துல ஹிட் ஆகாது, இங்கே தான் வந்து டைரக்ட் லைட் விடும். இந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டைரக்டாக லைட் ஹிட் ஆகிற இடம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹைலைட் ஏரியா ஆர் டைரக்ட் லைட் போர்ஷன். டைரக்ட் லைட் போர்ஷன் இது வந்து ஷேட் இருக்கும், ஆனால் இருக்கிற மாதிரி தெரியாது. பிரைட்டான போர்ஷன் வந்து இதுதான். இது வந்து ஹைலைட்டட் ஏரியா. ஓகே, இதை சுற்றி லைட் டோன் இருக்கும். இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஹைலைட்டட் ஏரியா இருக்கு இல்லையா, இதை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு லைட் டோன், வெரி லைட் டோன். நான் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஷேடிங்ஸ் இருக்கும், எந்த கிரேடியன்ஸில் ஷேடிங் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து டார்க்கர் ஷேடட் ரீஜன். டார்க்கா ஷேடாக இருக்கிறது இதுக்கப்புறம் இருக்கிற ரீஜன். எப்பயுமே நாம் செய்கிற ஒரு மிஸ்டேக் வந்து ஷேடிங் வந்து டைரக்ட் சன்லைட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த ஃபுல் போர்ஷனையும் ஷேட் பண்ணிடுவோம், டார்க் ஷேடாட்டு. அப்படி பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சுற்றி ஒரு எட்ஜ், அதாவது டைரக்ட் சன்லைட் படுறதுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கும். அங்கே ஷேட் இருக்காது, லைட் இருக்கும். அது வந்து இதை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் இருக்கும். அதனால் இது வந்து ரிஃப்ளெக்டட் லைட் ரீஜன். இப்போது ஷேடோ வந்து எங்கே இருக்குன்னா சோர்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே தான் வந்து ஷேடோ இருக்கும். ஓகே, இது வந்து லைட் டோன், ஹைலைட்டட் டோன். இது வந்து ஹைலைட்டட் ஏரியா. இது ஷேடட் ரீஜன் டார்க்காக இருக்கும். இது வந்து ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கிற ரீஜன். இது வந்து ஷேடோ. இது சர்க்கிள்க்கு. இதே ஒரு கியூபுக்கு பார்க்குறோன்னாலும் அதே மாதிரி தான் வரும். இப்போ இங்கேருந்து சன்லைட் வருதுன்னா இல்லை லைட் விழுதுன்னா இது வந்து லைட் டோன் இருக்கிற போர்ஷன். இதுதான் வந்து ஹைலைட்டட் ஏரியா. இது நேர் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ரீஜன், இதான் வந்து ஷேட் ரீஜன். இங்கே தான் வந்து இதோட ஷேடோ இருக்கும். இதெல்லாம் வந்து கியூப் ஆர் கியூபாய்டுக்கு வந்து ஷார்ப் கட்டாக இருக்கும். இந்த இடம் வந்து நமக்கு டார்க்காக தெரியும், ஆனால் இதையும் ஸ்ப்ளிட் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நாம் எப்படி ஷேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் 6B பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து ஹைலைட்டட் ஏரியா. இது நம்ம வந்து டச் பண்ண வேண்டாம். இந்த லைட் டோன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அண்டர் த பாம் பென்சில் ஹேண்டில் பண்ணணும். லைட் டோன், வெரி லைட் டோன். இவ்வளோதான். இப்போ ஸ்மட்ஜிங் டூல் வச்சு
இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி விட்டாச்சு. இப்போது இது வந்து ஓரளவுக்கு லைட் டோனாக இருக்குது. இந்த ஏரியா வந்து நாம் சொன்னது ஹைலைட்டட் ஏரியா, ஆனால் இது பிளெயினாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள், லைட்டாக. அப்போ தான் இந்த கிரேட் தெரியும். ஓகே, இப்போ வந்து டார்க் ஷேட் போகிறோம். இதோட டபுள் த டைம் ஷேட் இல்லை ஓவர்லாப்பிங் ஷேட் பண்ண போகிறோம். தாராளமாக பண்ணலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது ரெஃப்ளெக்டட் ஏரியா தான். அந்த ரெஃப்ளெக்டட் டோன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இந்த டார்க் ஷேட் போர்ஷன் தான் வந்து லைட் டோனுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். பாருங்க, ஸ்மட்ச் பண்ணுறேன். ஸ்மட்ச் பண்ணும்போது இங்கே வந்து இப்போ ரெண்டரிங் பண்ணும்போது நாம் என்ன பண்ணோம்னா கரெக்டாக அப்படியே கட்டாகி நிற்காம நல்லா பிளெண்ட் ஆகி அப்படியே தெரியணும். பாருங்க, இப்போ இந்த வெரி தின் போர்ஷன் மட்டும்தான் நாம் வந்து ரிஃப்ளெக்டட் ஏரியாவுக்கு விட போகிறோம். இதெல்லாம் வந்து லைட் டோன். ஓகே, ஏன்னா இது டைரக்ட் லைட் ஹிட் ஆகிற இடம். அதே மாதிரி இப்போ ஷேடோ ரீஜன் பாருங்க, இந்த இடம் ஒட்டி வர இடம் நல்ல டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற மாதிரியே தான் ஷேடு டு லைட் டோன் போகிற மாதிரி தான். இந்த ஆப்ஜெக்டை எப்பயுமே ஒட்டி வர இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த ஆப்ஜெக்டோட ஷேப் அப்படியே ஷேடோவில் கிடைக்காது, நமக்கு தெரியும். இனிமேல் நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பிக்சர் மேலே லைட் விழுந்தாலும் அதோட ஷேடோவை பார்த்தோன்னே நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த கியூபுக்கு நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கியூபோட எந்த போர்ஷனில் லைட் விழுது, எந்த போர்ஷன் வந்து ஹைலைட்டட் போர்ஷனாக இருக்குது, எங்கே வந்து ஷேடோ வருது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்கன்றத. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கிளாஸோட கண்டினியூட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நாம் வந்து இதோட நிற்க போகிறதில்ல, பென்சில் ஷேடிங்கோடு நிற்க போகிறதில்ல. கண்டினியூஸாக ஆயில் பென்சில், கலர் பென்சில், வாட்டர் கலர், ஆயில் கலர் எல்லாமே வந்து கிளாஸ் மாதிரியே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.